I love you, Allah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் படைப்புகளை பற்றி 1 மணி நேரம் சிந்திப்பது 70 ஆண்டுகள் உபரியான வணக்கம் புரிவதை காட்டிலும் சிறந்தது. இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இறைவனின் படைப்புகளின் அதிசயத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு அதிசய மீனை பற்றி பார்ப்போம். அல்லாஹு தஆலா தன்னுடைய இறை வேதத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ذَلِكُمُல்லாஹு رَبُّكُمْ لَا إِلَهَ إِلَّا هُوَ خَالِقُ كُلِّ شَيْءٍ فَاعْبُدُوهُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ وَكِيلٌ لَا تُدْرِكُهُ الْأَبْصَارُ وَهُوَ يُدْرِكُ الْأَبْصَارَ وَهُوَ اللَّطِيفُ الْخَبِيرُ. இத்தகைய அல்லாஹ்தான் உங்களை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் இறைவன். வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவனே அனைத்தின் படைப்பாளன். ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் அனைவரும் வணங்குங்கள். எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவன் அவனே. பார்வைகள் அவனை அடைய முடியாது, அவனோ பார்வைகள் அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். அவன் எவரின் பார்வைக்கும் அகப்படாத மிக நுட்பமானவன், மிக்க அறிந்தவன். அத்தியாயம் 6 வசனங்கள் 102 மற்றும் 103. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த இறைவனை பற்றி அறிய விருப்பமா? இறுதி இறைவேதமாம் அல் குர்ஆனை நன்றாக படியுங்கள். உங்களுடைய தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குர்ஆனை அன்பளிப்பாக பெற அணுகுங்கள். لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله.